அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் மவனே, அப்பனா சிவானி நடிக்கிறா. ஆமாப்பா. அப்பா, எனக்கு தான் ஆக்சிடென்ட் நினைச்சுக்கிட்டு ஐயோ அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல் வந்தா பாத்துக்கோங்க. நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்ப்பா, யாருக்கு என்னமோன்னு. டேய் ஆமாப்பா, அந்த மாதிரி அழுதுட்டு வந்தா. அப்புறம் அப்பா, அவ என்ன பார்த்த அடுத்த நிமிஷம் ஓடியே வந்து மேல விழுந்தா பாருங்க. டேய் டேய், பாசத்துல ஓடி வந்திருக்காடா. நீங்க வேற கொஞ்ச நேரத்துல பக்கத்து பெட்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. டேய் பா, உண்மையிலே சிவானி என் மேல அவ்வளவு பாசமா இருக்காப்பா. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான்னு தெரியல. அப்பா, அவ சொல்லணும்னு அவசியமே இல்ல. அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆனாலும் நல்லா நடிக்கிறா. டேய் மவனே, அது அவங்க அண்ணன் மேல உள்ள பயத்துலடா. என்னப்பா பயம்? டேய், அவ அந்த அளவுக்கு அங்க கஷ்டப்பட்டிருக்கா. அவளோட கஷ்டத்தை யாரும் அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறா. வரும்டா, அவளுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும். அப்ப மாத்திரம் நம்ம வீட்டு பொண்ணுன்னு உரிமையா நம்ம வீட்டுக்கு வருவா பாரு. ஆமாப்பா. டேய் சரி, என் ஃப்ரெண்டு அதான்டா உங்க எம்டி. அவங்க கிட்ட சொல்லாமே சிவானி வந்துட்டான்னு சொன்ன. ஆபீஸ்க்கு போய் ஏதாவது திட்டினானாடா? பா, அப்படி திட்ட விட்டுருவேன். அதானே, ஏன் அவன்டா? சரி, என்ன சொன்னா? அவர் என்னப்பா சொல்றது? அவருக்கு முன்ன நான் தான் போய் பேச ஆரம்பிச்சிட்டேனே. டேய் ஆமாப்பா, வர வழியில ஆக்சிடென்ட், அவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படி இப்படின்னு. சிவானிக்கு உடனே கால் பண்ணேன். அவன் வந்தனாலதான் அந்த உயிரை காப்பாத்த முடிஞ்சது. அப்படி இப்படின்னு சும்மா 5-6 பிட்ட போட்டேன், கேட்டுக்கோங்க. அப்பா, சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. உங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் முட்டாள் தான்ப்பா. டேய் டேய், ஐயோ அப்பா, நான் சொன்ன பொய்யெல்லாம் நம்பிட்டாருப்பா. மவனே, நிஜமாதான்ப்பா. இல்லடா, உனக்கு தகுந்த மாதிரி அவன் போறான். என்னப்பா சொல்ற? டேய், நான் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? என்னப்பா? சிவானி ஏன் வீட்டு மருமகடா. அவ ராம் கூட அப்படி இப்படின்னு வெளியே போனா. இல்ல 2 பேரும் லேட்டா வந்தா கொஞ்சம் கண்டுக்காத. ஏன் அவன் பர்ஃபெக்டா வேலையெல்லாம் கண்ணு கருத்துமா இருப்பான். அதெல்லாம் உனக்கு கரெக்டா முடிச்சு கொடுத்துருவான். அப்படி இப்படி நிறைய சொல்லி வச்சிருக்கேன்டா. இது எப்பப்பா நடந்துச்சு? நீ என்னைக்கு சிவானிய நினைச்சு கனவு கண்டியோ அன்னைக்கு. ஐயோ, ஏன்பா இதெல்லாம் முன்ன கூட சொல்லக்கூடாது? ஏண்டா? நாம என்ன சொன்னாலும் நம்புறானே. ரொம்ப நல்லவன்னு நான் வேற தப்பு கணக்கு போட்டேன்பா. டேய் ஆமாப்பா, இன்னைக்கு கூட பாருங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சிவானி வந்தனாலதான் அந்த பையன் உயிரை காப்பாற்ற முடிஞ்சது அப்படி இப்படின்னு சொன்ன. ஓ சூப்பர் சூப்பர், குட் குட் அப்படின்னு சொன்னாருப்பா. சிவானி வந்தனால எப்படி காப்பாத்துனீங்க, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த அளவுக்கா முட்டாளா இருக்காருன்னு உங்க ஃப்ரெண்ட நினைச்சு நானே கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டேன்ப்பா. டேய் கழுத, அவன் முட்டாள் இல்லடா, அவனுக்கு எல்லாம் தெரியும். புரியுதுப்பா, நான் தான் முட்டாள் மாதிரி இத்தனை நாள் அவர்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆமாண்டா. வா, ஏய் விடுடா விடுடா, எதை செஞ்சாலும் என்கிட்ட சொல்லுப்பா. சரி சரி சொல்றேன். வா, உன் ஃப்ரெண்டு அதான் என் எம்டிட்ட என்ன பேசினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி என்கிட்டயும் ஷேர் பண்ணு. அப்பதான் அதுக்கு தக்கன நான் பேச முடியும். சரிதான்டா. அப்பா, உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னடா? அந்த சரத் பத்தி சொல்லியிருந்தேன்ல. அவன் எதையோ மறைக்கிறான்ப்பா. மறைக்கிறானா? ஆமாப்பா. அதுவும் இல்லாம இன்னைக்கு சிவானி சரத்தை பார்த்ததும் டக்குன்னு சரத்தண்ணான்னு சொன்னான். ஓ வா, கதையா சொல்றேன், இங்க பாரு. ஆனா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சரத்தோட முகம் சரியில்லை. இதையோ ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தான். ஆனா ஒண்ணு நல்லா புரியுதுப்பா, சிவானியா கேர் பண்றான். சிவானிக்கு அண்ணனா அவள ஒரு தங்கச்சியா பாத்துக்கணும்னு நினைக்கிறான்ப்பா. நல்ல விஷயம் தானடா. இங்க பாரு, நல்லவங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்ல, கடவுளா பார்த்தா ஆள்களை அனுப்புவாங்க. இந்த மாதிரி தாண்டா நம்ம சிவானி. இல்லப்பா, ஏதோ சரத் கிட்ட இருக்கு, அவன் எதையோ மறைக்கிறான்ப்பா. சொல்லிட்டேல, இனி அப்பா பாத்துக்கிறேன். எப்படிப்பா? ஏய், நான் போலீஸ்காரன்டா. ஒரு ஆளை பத்தி டீடைல் எடுக்க 1 hour தான். நாளைக்கு அப்பா சரத் யாரு என்ன ஏதுன்னு பாக்குறேன். நாளைக்கு சொல்றேன்டா. ஓகேப்பா. அப்பா, அப்புறம் சிவானி இப்பதான் ஹாப்பியா இருக்கா. அவங்க அண்ணனை மட்டும் நம்ம ஊருக்குள்ள வர விடாதீங்க. அதெல்லாம் பாத்துட்டு தான்டா இருக்கேன். இன்னைக்கு கூட 2 பேர் வந்துட்டு தான் போனாங்களாம். என்னப்பா சொல்ற, நம்ம ஊருக்கா? ஆமாண்டா, அவங்க மில்லுல வேலை பார்க்கற யாருக்கும் உடம்புக்கு முடியல போல, நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அத பாக்குறதுக்காக 2 பேரும் வந்திருக்காங்கடா. ஓ அப்பா, எந்த ஹாஸ்பிட்டல்? நம்ம திலகர் ஹாஸ்பிட்டல் தான்டா. திலகர்? அப்பா, இன்னைக்கு நானும் அங்கதானே போனேன். ஆமாண்டா, சொன்னேன்ல. அப்பா, ஒருவேளை. டேய் ரொம்ப யோசிக்காத. அவங்க சிவானிய பாத்திருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ண கண்டிப்பா வந்திருப்பாங்க. பாத்துருந்துக்க மாட்டாங்கடா. அவங்க 2 பேரும் நம்ம ஊருக்குள்ள வந்திருக்காங்கன்னு சண்முகம் சொன்னாரு. நம்ம ஊருக்குள்ள வந்த ஆஃப் அன் ஹவர்ல வெளியே கிளம்பிட்டாங்க. சண்முகம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. இங்க பாரு, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த சரத் பத்தியும் நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். டேய் மவனே. சொல்லுப்பா.
இதெல்லாம் நீ நினைக்காத, எதையும் யோசிக்காத. அப்பா நான் இருக்கேன்டா. எனக்கு தேவை நீ சந்தோஷமா இருக்கணும். அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிப்பா. சரி, தூங்குறியா? எழுந்துரு, படுத்துக்கோ. கொஞ்ச நேரம் இப்படியேவும். உனக்கு கால் வலிக்குதா? டேய், அதெல்லாம் இல்லடா. முதைய தலகாணிய போட்டு அது மேல படுத்திருக்க. இதுல என்ன எனக்கு கால் வலிக்குதா? படுத்துக்கோ. சரிப்பா. பா, சொல்லுடா. அம்மாவை பத்தி ஏதாவது சொல்லு. டேய், என்ன சொல்லப்பா? உனக்கு அம்மாவை பத்தி பேசாம தூக்கம் வராது. ஏதாவது உன்னோட லவ் இல்லாட்டி சண்டை, இல்ல நான் உன்கிட்டயும் அம்மா கிட்டயும் பண்ண சேட்டை ஏதாவது சொல்லு. டெய்லி சொல்றதான் சொல்றேன். வாசு, வாசு. காயு, என்னடி? வாசு, என்ன? வாசு, நாளைக்கு எங்க அப்பாக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்களா? அப்படியா? ஆமாண்டி, நாளைக்கு காலையில 5 மணிக்கு. அம்மா இப்பதாண்டி கால் பண்ணி சொன்னாங்க. வாசு, அப்புறம் அப்பா பேசாம ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்கல்ல? ஆமாண்டி, இன்னைக்கு நல்லா பேசுனாங்களாண்டி. அம்மா அப்பாட்ட சொன்னாங்களா? காசெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இனி உங்களுக்கு ஆபரேஷன் தான், நல்லபடியா முடிஞ்சிரும், டாக்டர்லாம் நம்பிக்கையா சொல்லிருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னதும் வாசு அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாண்டி. காயு, நிஜமாவா? ஆமாண்டி, வாசு ரொம்ப நாள் கழிச்சு அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா பேசுனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. காயு, சூப்பர் டி. இதுக்காக தானே இவ்வளவு நாள் ஆசைப்பட்ட. எதுவுமே நினைக்காதடி, நாளைக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியும். அப்பாவும் பாரு சீக்கிரம் எழுந்து நடந்து வீட்டுக்கு வருவாங்க. ஆமாண்டி, எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்னை பார்க்க எனக்கே சந்தோஷமா இருக்குடி. சரி வா, நம்ம கிளம்பலாம். ஊருக்கா? ஆமாண்டி, அப்பாவை பார்க்க. வாசு, நீயும் வாரியா? என்னடி நீயும் வாரியான்னு கேக்குற? இல்லடி, ஊருக்கு போயிட்டு வந்து இப்போ ஒரு 5 நாள் தான் ஆகுது. அதான் திரும்பவும். அதுக்காக அப்பா ஆபரேஷன் டி. அப்பா ஆபரேஷன் முடிஞ்சு மயக்கத்துல கண்ணு முழிச்சதும் கண்டிப்பா ஒன்னதான் கேட்பாங்க. எப்படி போய் பார்க்காம? வாசு, ரொம்ப தேங்க்ஸ் டி. ஊருக்கு வாரியா என்னமோ, நாம மட்டும் தான் தனியா போகணும்னு நினைச்சேன். ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் டி. நீயும் கூட வரேன்னு சொல்லிருக்க. லூசு, நான் வராம எப்படி? அடியே, காலேஜுக்கு 2 நாள் மட்டும் லீவ் சொல்லிட்டு போலாம். ஊருக்கு போனதான் அப்பாவை பார்த்துட்டு அப்படியே திரும்ப வர மாதிரி. ஓகேவா? சரிடி. உங்க அம்மாட்ட சொல்லிருவியா? அம்மா அப்பா ஓகே சொல்லுவாங்களாடி? அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். வாசு, என்னால உனக்கு எப்பவுமே கஷ்டமா தானே இருக்கு. என்னடி பேசுற அறிவில்லாம? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? இங்க பாருடி காயு, உனக்காக நான் ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் வந்தாலும் அனுபவிக்க தயாரா இருக்கேன். நீ என் ஃப்ரெண்டுடி. ஸ்கூல் படிக்கும் போதுல நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம். இனிமேலும் அதே மாதிரி தான். உனக்கு ஏதாவது கஷ்டம்னா அது எனக்கு ஏதாவது கஷ்டம்னா கண்டிப்பா நான் பாத்துக்க வேண்டி. அவ்வளவுதான். இங்க பாரு, லூஸ் மாதிரி ஏதாவது நினைக்காத, மனசை போட்டு குழப்பாத. வா, காலேஜுக்கு லீவ் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பலாம். சரிடி. வாசு, சாரிடி. உன்னளவுக்கு நான் உண்மையா இல்லடி. எவ்வளவு பெரிய விஷயத்தை உன்கிட்ட மறைச்சிட்டேன் வாசு. ஆனா இதை நான் கண்டினியூ பண்ண முடியாது. கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சுதான் ஆகும். ஆனா இப்பவே தெரிஞ்சா இதை ஏத்துக்கவே மாட்டேன். எங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாண்டி. எங்க அம்மா சந்தோஷமா சொன்னாங்க. எனக்கு அவங்க சந்தோஷமும் முக்கியம்டி. அதனாலதான் உன்கிட்ட மறைச்சிட்டேன். என்னோட ஒர்க் என்னன்னு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உன்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன். ஏன்னா நான் அப்ப செஞ்சுதான் ஆகணும். உன்னால அதை மறுக்க முடியாது. சாரிடி, ரொம்ப ரொம்ப சாரி. உன்கிட்ட முதல்ல ஒரு விஷயத்தை மறைச்சு இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். மனசு கடந்து உறுத்துதுடி. ஊருக்கு போயிட்டு வந்ததும் கண்டிப்பா உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். செல்வமும் இன்னொரு 5-6 நாள்ல இங்கதான் இருக்கணும். என்னோட வேலை முடியற வரைக்கும் இங்க மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அதுங்கள அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டு உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு மன தைரியத்தோட செய்வேண்டி. வேற வழி இல்ல. காயு, காயு. வாசுகி, என்னடி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லடி. வாசு, சொல்லுடி. என்னை எப்பவுமே வெறுத்துற மாட்டியே. என்னடி பேசுற? சொல்லுடி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன வெறுத்துற மாட்டியே. என் கூட என் சப்போர்ட்டா இருப்பியாடி? என்னடி அறிவில்லாம பேசுற? நீ சொல்லு. இப்பவும் என் கூடயே இருப்பேல? இருப்பேன்டி. நான் இல்லாம எப்படி? இங்க பாரு, இங்க பாருடி. வாசு, ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? வாசு, சொல்லுடி. ஒரு வாரமா நம்ம இங்க ஊருக்கு வந்ததுல இருந்து நீ சரியில்லை. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எப்பவும் உன் சப்போர்ட்டா நான் இருப்பேன்டி. இந்த ஒரு சூழ்நிலையில உன்னை விட மாட்டேன். தேங்க்ஸ் டி. காயு, என்னன்னு சொல்லு.
சொல்றேன்டி, கண்டிப்பா. உன்கிட்ட சொல்லாம எப்படி? போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடலாம். அப்பாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதும் இங்க ஊருக்கு வந்ததும் உன்கிட்ட சொல்றேன். காயு, அப்பனா என்கிட்ட எதையும் நீ மறைக்கிறியா? மறைக்கானே இல்லடி, நான் சொல்றேன். காயு, என்னால நம்ப முடியல. என்னடி பிரச்சனை? ஏய் ஏய், ரொம்ப சீரியஸா போகாத. இங்க பாரு, ஒண்ணு இல்ல. காயு, வாசு, ரொம்ப பெரிய மேட்டர்லாம் இல்ல, சும்மா சிம்பிள் தான். நான் உன்கிட்ட சொல்றேன், இப்ப சொல்லுடி ப்ளீஸ். வாசு, உன்கிட்ட சொல்லாம நான் என்ன பண்ண போறேன்? அப்பா போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. இப்படி கஷ்டப்படாத. நீ ஒரு மாதிரி இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அம்மா சிரிச்சு பேசினாங்கடி, ஆனா நீ இப்படி இருக்கிறது. சரி, ஓகே. இங்க பாரு, பிரச்சனை எதுவும் இல்லையே. ஐயோ, ஒண்ணே இல்ல. காலேஜ்ல லீவ் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பலாம். அப்புறம் ஊருக்கு வந்தது நான் எல்லாத்தையும் சொல்றேன். சரிடி. அப்புறம் திருவுக்கு லெட்டர் எழுதலையா? இப்ப எதுக்கு அதெல்லாம்? இங்க பாருடி, நீ லெட்டர் அனுப்பி 4 நாள் ஆச்சு. என்ன சொன்ன? வாரத்துக்கு 2 லெட்டர் போகும்னு சொன்னேல? சொன்னேன்டி. இப்ப ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். லெட்டர் எழுது, போஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம். சந்தோஷமா எழுதுடி. அப்புறம் போன தடவையோட இந்த தடவை கொஞ்சம் ஸ்பெஷல் கிஃப்ட் அனுப்பு. ஸ்பெஷல்னா கொஞ்சம் டச்சிங், ஹார்ட்டிங். அட்டி வாங்காத. அப்பதாண்டி நீ லவ் பண்றது திருவுக்கு புரியும். அதெல்லாம் அப்படி கிஃப்ட் அனுப்பி புரியணும்னு அவசியம் இல்ல. என் எழுத்து புரிஞ்சாலே போதும், என் மனசும் திருவுக்கு புரியும். ஓஹோ, நீங்க அப்படி போறீங்களா காயு? ஓகே ஓகே, அட்டி வாங்குவடி. சரி, நான் எதுவும் சொல்லல. காலேஜ்ல நான் லீவ் சொல்றேன். நீங்க லெட்டர் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. முத கொஞ்சம் படிச்சுக்கிறேன். சரி, ஓகே, சீக்கிரம். ஊருக்கு இங்க இருந்து கிளம்ப முதல்ல போஸ்ட் பண்ணிட்டு தான் போறோம். சரிடி, நான் லீவ் சொல்லிடுறேன். வாசு, எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஊர்ல இருந்து வந்த 2 நாள்ல உன்கிட்ட நான் என்ன விஷயங்கிறத சொல்றேன். நீ எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியலடி, ஆனா நம்பிக்கை இருக்கு நீ எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன்னு. காயு, ஒண்ணு இல்ல, போய் லீவ் சொல்லிட்டு வரேன். லெட்டர் எழுதவா? எழுதுனா போச்சு. ஆனா காயு என்ன மறைக்கிறா? சரி, ஓகே, ஊருக்கு போயிட்டு 2 நாளைக்கு திரும்ப இங்க வந்துருவோமே. என்னன்னு சொல்றேன் இருக்கால, பாக்கலாம். எருமை, என்ன பண்ற? டேய் ஜீவா, இந்த ரோஸ் அழகா இருக்குல? நல்லாதான் இருக்கு. நம்ம தோட்டத்துல இருந்து பறிச்சேன்டா. ஐயோ, பாத்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகா இருக்குடா. பாப்ப ஏன் பார்க்க மாட்ட? உனக்கெல்லாம் வேலை வெட்டி இருந்தா தானே டெய்லி மூக்கு பிடிக்க 3 வேளைக்கு 6 வேலை திங்கிற, அப்புறம் நல்லா கொரட்டை விட்டு தூங்குற. உனக்கு என்ன, எவ்வளவு நேரம்னாலும் உட்காந்து பார்க்கலாம். டேய், இப்ப எதுக்கு என்கிட்ட வம்புழுக்குற? இல்ல, எப்ப பாரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுத்தி சுத்தி வருவ. இன்னைக்கு என்ன, நானும் அப்பையில இருந்து பாக்குறேன் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க. அதான் அந்த மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல. எந்த மாதிரி? இப்படி ஒரே இடத்துல உட்கார்ற மாதிரி. ஏன் பாப்பா, என்னாச்சு? டேய், பாப்பா கிட்ட என்ன பாத்துக்கோ. சரி எருமை, சொல்லு, என்னாச்சு? அத கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டீங்களே. அதுக்கும் நீ இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? டேய், நம்ம ரூமுக்கு சிச்சி ஏன் ரூமுக்கு போனா அம்மா அது என்னோட ரூம், நீ வெளிய போடின்னு விரட்டுறாங்க. சரி சரி ஜீவா, ஓகே சிரிக்கல, சொல்லு. இங்க சக்தி ரூமுக்கு போனா? உன்னோட ரூம். டேய், சக்தி ரூம். சரி சொல்லு. அங்க போனா அவன் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறானா? தள்ளுவான். நீ கழுத்து பிடிச்சு தள்ளுற வரைக்கும் நான் என்ன சேல மாதிரி நின்னுட்டு இருப்பேனா? ஆமா, நீ வில்லிக்கெல்லாம் வில்லியாச்சே, ஏன் அவனை வெளியே தள்ளாம இருந்தா சரி. தெரியுதுல. ஏய், அதெல்லாம் விடு. இப்ப எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க? அதான் ஜீவா, நம்ம ரூமுக்கு போனா சிச்சி ஏன் ரூமுக்கு போனா அம்மா நெஞ்சு வலிக்குங்கறாங்க, தலை வலிக்குங்கறாங்க, போட்டு டார்ச்சர் பண்றாங்கடா. சரி, ஓகே, நீ சக்தி ரூமுக்கு போனா ஏன் நேரா ரூம்க்குள்ளே இருக்கான்டா? வேற எங்க இருக்கணும்? ஹால்ல வந்து உட்கார வேண்டியதானே? புரிஞ்சு போச்சு. சக்தி ரூம்ல இருக்கனால நீ ஹால்ல இருக்க. அவன் ஹால்ல இருந்தா நீ ரூம்ல இருப்ப. கரெக்ட். இப்போ ஒருவேளை அவன் ஹாலுக்கு வந்துட்டா நீ ரூமுக்கு போயிருவ. ஆமா. ஓகே, அப்படா அவன் ஹாலுக்கே வரலடி, நீ ஹால்லயே இருப்ப. டேய், அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். 2 மணிக்கு திட்டுவேன், எதை கொண்டாட அடிச்சிருவேன். ஒழுங்கா போயிடு. ஏ சுபா, ஆனாலும் நீ ரொம்ப பாவண்டி. உன் நிலைமை இந்த அளவுக்கு ஆயி போச்சுல. டேய், ரொம்ப பண்ணாத. இப்ப கூட ரூமுக்கு போவேன், அவனை அடிச்சு வெளிய பத்தி விட்டுட்டு நான் நல்லா படுத்து தூங்குவேன். இது ஏன் வீடுடா, ஏன் ராஜ்யம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன? இல்ல, மாமா பின்னாடி. மாமாவா? பின்னாடியா? ஐயோ, நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டாங்களா? ஆமா எருமை, நீ ராஜ்யம் அது இதுன்னு சொன்னியே, அதையும் கேட்டுட்டாங்க. ஐயோ, அறிவு கட்டவனே, மாமா நிக்கிறவன் சொல்லி தொலை வேண்டியதானடா. மாமா ஏன்டா கூப்பிட்டு தொலைற? இல்லம்மா,
நீ வாய மூடு, நான் பேசிக்கிறேன். ஆமா. எங்கடா மாமா? அதான் ஒண்ணு இல்லன்னு பிஜிஎம் கொடுத்தேனே. டேய் என்னமோ சொன்ன, என் வீடு ஏன் ராஜ்யம்னு. மாமான்னு சொன்னதுக்கே அள்ளி விடுது. வாய மூடா. நான் நீ எல்லாம் எனக்கு அண்ணன் வந்து வாச்சிருக்கே. நீ எனக்கு தங்கச்சியா இருக்கும் போது நான் உனக்கு அண்ணனா இருக்க கூடாதோ? ஜீவா ஏய் சொல்லு, நான் அண்ணனா இருக்கும் போது நீ எனக்கு தங்கச்சியா இருக்க மாட்டியா? வீட்ல ஒன்று ரெண்டு லூசா இருந்தா பரவாயில்ல, நான் வீட்ல உள்ள எல்லாமே லூசா தான் இருக்குதுங்க. என்ன சுபா? ஏய் நீ எனக்கு அண்ணனாவும் இருக்க வேண்டாம், நான் உனக்கு தங்கச்சியாவும் இருக்க வேண்டாம். இடத்த காலி பண்ணிட்டு போறியா? ஏன் சுபா, சக்தியை கட்டிக்கிட்டேன்னு மாமா இந்த வீடு உனக்கு எழுதி கொடுத்துட்டாரா என்ன? டேய் லூசு, நானே கல்யாணம் ஆனதை மறக்கணும் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன அத்தை என்ன இப்ப அத்தைன்னு சொல்லி ஏமாத்த போறியா? இல்ல சுபா. நிறுத்துடா. இங்க பாரு, நான் இங்க யாருக்கும் பயப்பட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி. புரியுதா? புரியுதுமா. அத்தை போடா லூசு. அத்தை என்னம்மா? ஒண்ணு இல்ல அத்தை. ஏதோ பயப்பட மாட்டே அப்படி இப்படின்னு. ஐயோ ஒண்ணுமே இல்ல அத்தை. நேத்து நைட் ஒரு படம் பார்த்தேனா, அந்த டயலாக் சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன் அந்த மாடுட்ட. மாடா? அதான் அத்தை, என் அண்ணன் எருமைட்ட. ஆமா 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 அத்தை, நான் எருமை, இவ எருமை குட்டி. என்னவா ரெண்டு பேத்துக்கும்? எனக்கு ஒண்ணு இல்ல அத்தை, நார்மலா தான் இருக்கேன். இந்த கிறுக்குக்கு தான் கிறுக்கு பிடிச்சு போச்சு. என்கிட்ட வந்து தேவையில்லாம வம்பளுக்குறான். சரிம்மா, அவனுக்கு இன்னைக்கு வேலை கொஞ்சம் ஃப்ரீ. ஆமா அத்தை, திருக்கிழமனதும் போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ சாப்பிட்டுட்டு இருக்கான்டா, வந்துருவான். வரட்டும் அத்தை. டேய் அப்பனா உனக்கு நேரம் போகிறதுக்காகவா என்கிட்ட வந்து பேசுன? ஆமா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு? அந்த சக்தியும் நேரம் போலன்னு மெனக்கட்டி என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு போறான். இப்ப பார்த்தா இவனும் சரியில்லடா, யாருமே சரியில்லை. ஜீவா போலாமா? திரு வந்துட்டியா? வாடா போலாம். ஆமா, என்ன பேச்சுவார்த்தை ஓடுது? அது ஒண்ணு இல்ல, எப்பவும் நடக்கிற சண்டை தான். சரிதான், நீயும் ஆரம்பிச்சிட்டியா? டேய் திரு, வைஷுவமா பொண்ணு போட்டா பாத்தியா இல்லையாடா? டெய்லி நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொரு சாக்கா சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த பொண்ணு போட்டாவ எங்க வச்சேனே தெரியல. அது வேற ரூம்ல காணோம். அம்மா வேற பாத்துட்டியான்னு கேக்குறாங்க. என்ன பண்ணன்னு தெரியலையே. என்னடா திரு, என்னாச்சு? அது பொண்ணு பிடிச்சிருக்கா? டேய் வாய மூடுறா. ஏன்? இல்லடா, பிடிச்சிருந்தா நாளைக்கே பொண்ணு பார்க்க போயிடலாம்ல. சரிதான் திரு. ஆமாண்டா, இன்னும் 2 நாள் ரொம்ப நல்ல நாள். நீ பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, இல்லாட்டி வேண்டாம்டா, நேர்ல போயே பாத்துக்கலாம். நாளைக்கு வாரியா இல்ல நாளை நின்னு வாரியா? அம்மா சொல்லுடா. அத்தை சுபா, எதுக்கத்தை இதெல்லாம் கேக்குறீங்க? பொண்ணு பார்க்க வரலனாலும் பரவாயில்ல, நீங்களா போய் பொண்ணை பார்த்து பூ வச்சுட்டு வந்துருங்க. ஏண்டா, ஏன் இந்த கொலவெறி? தெரியலையே, இரு கேப்போம். சுபா, சுபாமா. என்னடா? இல்ல, ஏன் இந்த கொலவெறி? இல்ல, நான் கூட பொண்ணு பார்க்க வேண்டியல, பொண்ணை போய் பாருங்கன்னு சொல்றியே, என்ன காரணம்? காரணமா நிறைய சொல்லலாம். நிறைய சொல்லலாமா? ஆமா திரு, எனக்கு கல்யாணத்தப்ப யாராவது ஒரு ஆள் சப்போர்ட் வந்தீங்களா? கல்யாணம் இப்ப வேண்டாம், அப்ப வச்சுக்கலாம், இல்ல எப்பயாவது வச்சுக்கலாம். லூசு, இங்க எங்க அம்மா பேச விட்டாங்களா? எனக்கு கல்யாணம் நடந்ததுக்கு முக்கிய காரணம் அம்மா தான். போய் அங்க கேளு. டேய் அவங்க கிட்ட கேட்டாலே நெஞ்சு வலிக்குங்கறாங்க. ஓஹோ, அதுக்காக ஏதோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. அத்தை சொல்லுமா சுபா. இங்க பாருங்க, எவன்கிட்டயும் கல்யாணம் வேணுமா வேண்டாமா எதுவுமே கேட்காதீங்க. பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கூட கேட்காதீங்க. நீங்களே பொண்ணை பாருங்க, நிச்சயம் பண்ணுங்க. கல்யாணத்தன்னைக்கு வந்து தாலியை கட்டுடான்னு கூப்பிடுங்க. திருவுக்கு மட்டும் இல்லத்த, இந்த சரத்து அப்புறம் இதை என் கூட பிறந்தவன் எரும மாடு இந்த ஜீவாவுக்கு எல்லாத்துக்கும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. ஏமா? அத்தை நாம பட்ட இன்பத்தை மத்தவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் பட்ட துன்பத்தை நான் மத்தவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதே ஃபாலோ பண்ணுங்க அத்தை. அத்தை அது மாதிரி திரு கிட்ட எல்லாம் கேட்டீங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். நீங்களா பொண்ணை பார்த்து பூ வச்சுட்டு வந்துருங்க, கல்யாணத்தன்னைக்கு வந்து தாலியை கட்டிடுவான். அப்படிங்கிற? ஆமா அத்தை, நீங்க திருவோட பதிலுக்கு யோசிச்சுட்டே இருந்தீங்க, திருவுக்கு இப்பக்குள்ள கல்யாணம் நடக்காது. டேய் ஜீவா, என்னடா போட்டு கொடுக்கறா? என்னென்னமா போட்டு கொடுக்கா? டேய், அவ பேசுற பேச்சுல டக்குன்னு கல்யாணத்தை வச்சிராமடா. வச்சா கல்யாணத்தை பண்ணு. சரிதான்டா, உன்கிட்ட எல்லாம் சொன்னேன் பாத்தியா? அதான் வாசம் செய்பவள கண்டுபிடிக்க முடியல. எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ற? ஏண்டா, யாரையாவது நீ லவ் பண்றியா என்ன? லவ்வா? டேய், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என் கல்யாணத்துக்கு நீ அவசரப்படுறேனா? சொல்லுடா ஜீவா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா ரூட் கிளியர். அப்புறம் சரத்துக்கு முன்ன உனக்கு தான் கல்யாணம். என்னடா, யார் அந்த பொண்ணு? ஏய், விட்டா யாரையாவது புடிச்சு நீ கட்டி வச்சிடாதடா. ஆத்தாடி, கொஞ்சம் உஷாராகல, எனக்கும் கல்யாணத்தை பண்ணிருவீங்க. இருங்கடா, இந்த வீட்டுக்கு வெளியே பெரிய போர்டா மாற்றேன். என்ன? அவசர கல்யாண வீடுன்னு. டேய், பிச்சு போடுவேன். வாடா ஆபீஸ் போலாம். சரிதான். ஆமா, நாங்க ஆபீஸ் கிளம்புறோம். டேய் பொண்ணு,
ஐயோ அம்மா என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. நீங்க பார்த்து எதனாலும் செய்யுங்க, பாத்துக்கலாம். டேய் இந்த ஒரு வார்த்தை போதும்டா, உங்க அப்பாட்ட பேசி நான் பாத்துக்கிறேன். அப்பாட்ட பேசிட்டு பாத்துக்கிறீங்களா? அப்பாட்ட பேசி என்னடா பாப்பாங்க? அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் தான். டேய் டேய் டேய், பார்த்து இருக்க சீக்கிரமே உன் கல்யாணம் இப்ப டக்குன்னு வரும் பாரு. யாருமே எதிர்பார்க்காம. ஏண்டா? ஜீவா சொன்னா நடக்கும்டா. வேணாலும் பாரு. வாயை மூடிட்டு வாப்பா சாமி. சரி வா போலாம். அத்த போயிட்டு வரோம். சரியா, பாத்து போயிட்டு வாங்க. இரு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான். நான் மாமாட்ட பேசி என்ன ஏதுன்னு பொண்ணு பாக்குற விஷயம் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நான் எப்படா சரின்னு சொன்னேன்? ஐயோ, திரும்பவும் வினோட்ட பேசிட்டு டக்குன்னு ஊட்டிக்கு போற வேலையை பார்க்கணும். இல்ல புடிச்சு கண்டிப்பா சக்திக்கு கல்யாணம் பண்ண மாதிரி நமக்கும் அடுத்த கல்யாணம். நான் சொன்ன மாதிரி நடக்கும் பாரு. யாரும் எதிர்பார்க்காத தருணத்துல உன் கல்யாணம் டக்குன்னு நடக்கும். வாய மூடுற சாமி, வா போலாம். வாடா. சுபா, நீ சொன்னதும் தீரு சரின்னு சொல்லிட்டான். இரு உங்க மாமாட்ட பேசி ஒரு 2-3 நாள் பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். ஓகே அத்தை. சரிடி கண்ணு, போ நீ ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இப்படியே ஹால்ல எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருப்ப? சரிங்க அத்தை, இத போறேன். டேய் திரு, என் கல்யாணம் மட்டும் டக்குன்னு எதிர்பார்க்காம நடந்ததுல அதே மாதிரி உன் கல்யாணம் நடக்கும்டா. இந்த சுபாவோட சாபம் பழிக்கும். பழிக்கும் பழிக்கும். சரி ஓகே, ரூமுக்கு போய் அந்த எருமை மாடு என்ன பண்ணுதுன்னு பாப்போம். இப்போ வரைக்கும் சத்தத்தையும் காணோம், ஆளையும் காணோம். வாங்க வாங்க போலாம். இல்ல டிம்பிள், கரெக்டா பாரு. இந்த கம்பெனி தான். ஐயோ பேபி, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் அந்த கம்பெனியோட மெயில் நமக்கு ரீசெண்டா வரவே இல்ல. ஓகே டிம்பிள், ஆனா ஐயோ பேபி, இங்க பாரு. இது போன மாசம் வந்த மெயில். இந்த மாசத்துல இதோ 5 மெயில் அவ்வளவுதான் வந்திருக்கு. ஆமா, அப்பனா நான் போட்ட கால்குலேட் கரெக்ட் தான். கரெக்ட் பேபி. நீ பண்றது ஏதாவது தப்பாகுமா? ஓகே டிம்பிள். நினைச்சேன் இங்கதான் இருப்பேன்னு நினைச்சேன். என்னடா ஆபீஸ் வந்து ½ hour ஆயும் இந்த டெம்பிள மட்டும் காணலையேன்னு. உனக்கு என்னடி இங்க வேலை? எப்ப பாரு ராங் ரூம்ல தான். நல்லா இவனும் உட்காந்துக்கிட்டு நம்ம இங்க ஒருத்தி வந்து நிக்கிறோமே, கண்ணு தெரியுதான்னு பாரு. இருக்கட்டும், எப்பதான் பாக்குறாங்க நானும் பாக்குறேன். பேபி இப்ப புரியுதா? ஓகே டிம்பிள். இவ எப்ப வந்தா? ஆத்தாடி, பாக்குற பார்வை தீயால இருக்கு. ஓ டிம்பிள் கிட்ட பேசுறத பார்த்து மேடம்க்கு கோபம் வருதா? அப்பனா நான் ரொம்ப நல்லாவே பேசுவேனே. ராம் சும்மா அசத்துடா. என்ன பேபி? ஒன்னில டிம்பிள், நீ வந்தனாலதான் என்னோட வேலை ஈஸியா முடிஞ்சது. ஐயோ, நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கு தெரியுமா? பேபி நிஜமாவா? ஆமா டிம்பிள், நீ எப்பவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியுமா? ஐயோ பேபி, கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேபி சொல்லுமா. இன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு ரூம்லயே ஒர்க் பார்க்கவா? சொல்லு. நீ என்ன சொல்றே நானும் பாக்குறேன். டிம்பிள், உனக்கு இல்லாத உரிமையா? டேராம், நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டேவோம் ஒர்க் பார்க்கலாம். ஐயோ பேபி, ரொம்ப தேங்க்ஸ் பேபி. எனக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? என்ன டிம்பிள், இப்பவே சந்தோஷப்பட்டா எப்படி? இந்த டே ஃபுல்லா என் கூட தான் இருக்க போற. 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒன்னா சாப்பிட்டுட்டு ஐயோ பேபி ஜாலியா ஒர்க் பார்க்கலாம். ஓகே பேபி. கோபம் நல்லாவே வருது. சிவானி, உன் மனசு ஃபுல்லா நான் இருக்கேன். ஆனா அதை நீ என்கிட்ட சொல்ல மாட்ட. இன்னைக்கு நீ எப்படி சொல்லாம இருக்கேன்னு நானும் பாக்குறேன். டிம்பிள் கண்ணு, சாரிமா. சிவானிக்காக உன்கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசுறேன். புரியுது ராம். டிம்பிள், பார்த்தேன். சிவானியவும் பார்த்தேன், நீ பேசுற தோரணையும் கேட்டேன். டிம்பிள். ராம், எனக்கு உன் மனசு நல்லாவே புரியும். உனக்கு சிவானிய பிடிக்குங்கிறதும் தெரியும். டிம்பிள். ஏய், பாத்துக்கிட்டே இருக்கா. 2 பேரும் சத்தம் இல்லாம பேசணும், அவ்வளவுதான். ஆரம்பி, உனக்கு தகுந்த மாதிரி நானும் பேசுறேன். சரிமா. என்ன பேச? என்ன ஆச்சு? வார்த்தை வர மாட்டேங்குதே. இரு நான் பேசுறேன். ராம், சொல்லு டிம்பிள். இந்த நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறாளே சிவானி, அவளை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறேனா? சொல்லு ராம், நீ என்ன நினைக்கிற? ராம் சொல்லு. டிம்பிள், இப்ப நீ கேட்டு உனக்கு வயிறு எரியும் பாரு. ராம் என்ன பத்தி என்னென்ன சொல்றான் நல்லா கேளு. சொல்லு ராம், சொல்லு. ராம் சொல்லு. சிவானிய பத்தி சொல்ல ஒண்ணுமே இல்லையேமா. என்னடா சொன்ன? ஒண்ணு இல்லையா? என்ன ராம் இப்படி சொல்லிட்ட?
சிவானிய பத்தி பேச ஒண்ணுமே இல்லையா? அவளை பத்தி பேச என்ன இருக்கு டிம்பிள்? எப்ப பாரு மூஞ்ச ஊருன்னு வச்சிருப்பா. சிரிக்க கூட மாட்டா. அவளை வச்சு நான் வேலை வாங்குறதுக்குள்ள ஐயோ பெரும் பாடு. டிம்பிள், உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன ராம்? நம்ம எம்டி சிவானிய ஏன்டா இன்டர்வியூக்கும் அனுப்பி விட்டாரு. ச்சே, தப்பு கணக்கு போட்டு இவளை செலக்ட் பண்ணிட்டேன். ரொம்ப வேஸ்ட் டிம்பிள். இரு கொஞ்ச நாள் பாப்போம். இதே நிலைமை போச்சுன்னா பேசாம எம்டிட்ட சொல்லி ஆளை தூக்கிடுவோம். என்னது? ஆளை தூக்க போறியா? ஐயோ, ஆளை இல்லம்மா, வேலைய தூக்கி ஆளை பத்தி விட்டுருவோம். என்ன பத்தி விடுவியா? இதுக்கு மேல பொறுமை வேண்டாம் சிவானி. பொங்கி எழு. ஏ ராம் பேபி, ஆட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா டிம்பிள். சரி ஓகே, வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். ஏய் டிம்பிள். பை பேபி, என்ஜாய். ஏய் டிம்பிள். அடடே, பக்கத்துல வாரா. ஏ ராம், கண்ணத்துல பலார்னு விழுந்துராம கொஞ்சம் உசாராயிரு. என்ன ராம், என்ன நினைச்சிட்டு இருக்க? அது டிம்பிள். என்ன டிம்பிள் நினைக்கிறியா? அது ராம், நீ செய்யற எதுவுமே சரியில்லை. என்னம்மா, என்ன சரியில்லை? ஒர்க் பார்க்காம என்ன பண்ற? ஒர்க் தாமா பாத்துட்டு இருந்தேன். ராம், போய் சொல்லாத. டிம்பிள் கூட நீ கொஞ்சிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். கொஞ்சிக்கிட்டா? என்ன ராம்? ஒண்ணு இல்லம்மா, யாரோ சொன்னாங்க. என்னன்னு? ராம் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், மிச்சப்படி ஒண்ணுமே இல்லன்னு. அது ஆனா யார்கிட்ட பேசினாலும் கோபப்படுறாங்க. ராம், பேச்ச மாத்தாத. ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்து ஒர்க்க மட்டும் பாரு. தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்க? சிவானி, நேத்தே உன்கிட்ட கேட்டதுதான். நம்ம எம்டி என்ன உன்னை மேனேஜ்மெண்ட் பார்க்க விட்டுருக்காரா? அது இங்க பாரு ராம், இந்த டிம்பிள் கிட்ட திரும்பவும் பேசுன. பேசுனா? பேசாத ராம், எனக்கு பிடிக்கல. உனக்கு ஏமா பிடிக்கல? பிடிக்கல, அவ்வளவுதான். இன்னொரு தடவை நீ பேசுறத பார்த்தேன். பார்த்தா வந்து ராம். ஏய், நம்ம எம்டி வராரு. வந்தா வரட்டும். நம்ம எம்டிமா வரட்டும் ராம். சரிதான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் டிம்பிள் கிட்ட பேசக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. சரி ஓகே, பேசல. ஆமா, சேஷா வந்தாச்சா? சரி, நீ போயிட்டு அவளை வர சொல்லு. ஏய் சிவானி. வேண்டாம் சிவானி. சேஷா கேக்குதோ? ஏய் சிவானி. ஏய் சிரிக்கிற? நான் உள்ள வரலாமா? போயிட்டு அப்புறம் வாயா. டேய், நான் உன் எம்டிடா. ஐயோ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், நான் போய் ஒர்க் பார்க்கறேன். சரிதாமா. ராம், ஒரு வழியா உங்க அப்பா ஆசையை நிறைவேத்திட்ட. ஐயோ சார், நீங்க வேற. டேய், இந்த கம்பெனியை ஒன்னு நம்பிதான்டா வச்சேன். அப்பப்ப கொஞ்சம் வேலையும் பாருடா. பாக்குறேன் சார். சரிடா. நீ பாத்துக்கவா, எனக்கு தெரியும். ராம், நம்ம கம்பெனி விஷயமா நீ பெங்களூர் போக வேண்டியிருக்கோம். பெங்களூரா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா ராம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனதும் சொல்றேன். சார், எத்தனை நாள்? கண்டிப்பா 1 வீக் அங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஐயோ, 1 வீக்கா? எங்க அப்பா விட்டுட்டு நான் எப்படி? டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. நீ யாரை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றேன்னு புரியுது. ஃபர்ஸ்ட் பெங்களூர் ட்ரிப் கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். புரியுதா? சார், எங்க அப்பா மாதிரியே நீங்களும் என் மனசை புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அட்டி வாங்குவாடா, வேலைய பாரு. சரி சார், எம்டி கத்த காமிச்சிட்டீங்கல்ல, கிளம்புங்க. சரிடா, ஒர்க்க பாரு. பெங்களூர் ட்ரிப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சொல்றேன். ஓகே சார். அப்புறம் நான் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறேன். நீ தான் ஆபீஸ பாத்துக்கணும். எல்லாரும் ஒர்க் முடிச்சு கிளம்பின பிறகு நீ கிளம்பு, ஓகேவா? ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சரிடா. பெங்களூர் எப்பவுமே ஆபீஸ் ஒர்க்கா தனியா போவோம். இந்த தடவை ஜோடியா போனா நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, பார்க்கலாம். என்னாச்சு இவனுக்கு? லொடலொடன் பேசுவான், ஏதாவது சண்டை போடுவான். இன்னைக்கு என்ன இவ்ளோ அக்கறையா உட்கார்ந்து படிக்கிறான்? மறுரூமுக்கு வந்தது கூட பார்க்காம. அப்படி என்னதான் படிக்கிறான் மாடு? சரி ஓகே, கேட்டலாம். டேய் சக்தி, டேய். சொல்லு. என்னடா திரும்பி கூட பார்த்து கேட்க மாட்டியோ? அப்படி என்ன படிக்கிற? அதுவா, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இத படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். வாழ்க்கையில முன்னேற முடியுமா? அப்படி என்ன புக் அது? அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? டேய் சொல்றா. சரி ஓகே, இவ்வளவு விரும்பி கேக்குறனால சொல்றேன். சொல்லு. பொண்டாட்டியை சமாளிப்பது எப்படி? அவளிடம் அடி வாங்காமல் தற்பாதுகாப்பு கொள்வது எப்படி? இதத்தம்மா படிச்சிட்டு இருக்கேன். சிரிச்சியா? இல்ல. ஆமா, இத படிச்சு வாழ்க்கையில முன்னேற போற. சரிதான்.
ஏண்டா வீட்ல இருந்து 2-3 நாள் ஆகல குறுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கே ஏன்னா வருஷம் பூரா இந்த ரூம்க்குள்ளே இருந்தா என்னடா பண்ணுவ நீ பக்கத்துல இல்லாட்டி சந்தோஷமா இருப்பேன். ஏறுமே நான் பக்கத்துல இல்லாட்டி நீ சந்தோஷமா இருப்பியா மூஞ்ச பாரு ஆளும் மண்டையும் ஆமா மண்டைய பாரு நல்ல பரட்ட தலை ஒழுங்கா தலைய சீவி அழகா ஹேர் ஸ்டைல மாத்தலாம் இது ஒரு ஹேர் ஸ்டைல் நீ இவனை வச்சு தலையறான் பாரு பரட்ட தலை ஓய் ஓய் என்ன சொல்ற? பரட்ட தலைன்னு சொன்னேன். பரட்ட தலையா? ஆமாண்டா ஹேர் ஸ்டைல பாரு நல்ல முள்ள மண்டைக்கு முடி முளைச்ச மாதிரி. முள்ளம்பன்றிக்கு முடியா? ஏ சுபா அவ்வளவு அழகாவா இருக்கு. சீ தூ துப்பிட்டியா? ஓகே தேங்க்யூ. இதுக்கு மேல உன்னை யாரும் கலாய்க்க முடியாதுடா. படிசக்தி நல்ல படி. படிச்சாதான் இவளெல்லாம் சமாளிக்க முடியும். புக்கு படிக்கிற மூஞ்ச பாரு இருடா அப்புறம் என் கூட சண்டைக்கு வருவேல அப்ப நானும் உன்னை கண்டுக்காம இருக்கேன் கண்டுக்காம உட்காந்துருக்கிற ஆள பாரு. இப்ப நாம என்ன பண்ணலாம்? இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணலாம். இவன் ஒத்துக்குவானா? இவன் ஒத்துக்கிட்டா என்ன ஒத்துக்காட்டி என்ன நம்ம கை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ட்ரை பண்ணுவோம். டேய் சக்தி இங்க பக்கத்துல வாவே. பக்கத்துலயா? எதுக்கு? அப்படியே இங்க தள்ளி உட்கார்றா. இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். டேய் சொன்னதை மட்டும் செய்டா. இங்க வா அப்படியே நான் உண்டு எனக்கு நேரா கீழ உட்காரு. இந்த தற்பாதுகாப்பு மட்டும் படிச்சுட்டு வந்துடவா? ஒரு 5 minutes இங்க வந்து உட்கார்ந்தே படி வா. கொஞ்சம் பாசமா தான் கூப்பிடுறா. சரி ஓகே சமாளிப்போம். வாடா. இத வாரேமா. எதுக்கு கூப்பிடுறா? நம்பி போவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்படிதான் அப்படியே உட்காரு. இப்படியே வா. என்னமா பண்ண போற? அதுவா பரட்ட தலைய பச்சை புள்ள தலைய மாட்ட போறேன். பச்சை புள்ளையா? ஆடாம அசையாம அப்படியே உட்கார்ந்துரு. சுபா ஏதாவது ஹேர் கட் ஏதும்? சீச்சி அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன். நீ பேசாம இரு. சக்தி இன்னைக்கு ஒன்ன பார்த்து நீயே ஷாக் ஆயிடுவ. சீப்பு இதா இருக்கு. பேண்ட் ஓகே கரெக்ட். என்ன பண்றா? நம்பி தலைய கையில கொடுத்துருக்கோம். கழுத்து சீவாம இருந்தா சரி. ஏய் எருமை மைண்ட் வாய்ஸ்னு சத்தமா பேசிட்டு இருக்க. ஐயோ கேட்டுருச்சா? நல்லாவே கேக்குதுடா. ஆமா என்ன பண்ற? முடி 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 முடிதாண்டா. இது என்ன மூங்கில் காடா? வாய மூடிட்டு உட்காரா. சரிதான். ஏய் மெதுவாமா. ஐயையே நம்ம ஆல்ரெடி கூந்தல் இருக்கிற மாதிரி ஓவரா கத்துற. ஐயையே இன்னைக்கு இப்படி மாட்டுவேன்னு எதிர்பார்க்கலையே. நமக்கு நேரம் போலன்னு இவள கிண்டல் பண்ணிக்கிட்டு நம்ம நேரத்தை போக்குனா இவ நமக்கு மேல வருவா போல. என்னதான் பண்றா? என்ன பண்ணிருக்கா? சக்தி சக்திங்க பாரு. எங்க? ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க? சக்தி எப்படி? அடி பாவி ஒரு ஆம்பளை சிங்கத்தை அழகான குழந்தையாக்கிட்டியடி. டேய் 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 நீ ரெண்டுமே கிடையாது. ஆம்பளை சிங்கம்னு சொல்லாத அழகான குழந்தைன்னு சொல்லாத. காமெடி பீஸ்னா சொல்லு. அடிங்க சும்மா இருந்தவனை கூப்பிட்டு குடிமை போட்டு விட்டு வாயா பேசுற? உன்ன இங்க வா இங்க வாடி. ஏய் சக்தி வாங்குறேன். ஏய் ஏய் எருமை. டேய் உன் மூஞ்ச பக்க சிரிப்பா இருக்குடா. சக்தி ஒன்னு சொல்லவா? என்ன? ரொம்ப அழகா இருக்கடா. ஓய் அடிங்க. இரு வீட்டோட எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். ஏய் 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 சுபா அப்படி மட்டும் செஞ்சிராத.